வணக்கம் வெல்கம் பேக் டு இது மேக்கிங் தமிழா யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கான வீடியோவில் ஒரு ரப்பர் பேண்டையும் மைப்பேனாகவும் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன் தான் செய்ய போகிறோம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களோட மொபைலுக்கு வந்து சேரும். அண்ட் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு மைப்பேனாக இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மைப்பேனால் உள்ளக்கிற அந்த மைக்குச்சும் மூடியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காலியான மைப்பேனாக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ மை இருக்கிற மைப்பேனாக தான் யூஸ் பண்ணலாம் சொல்லி இல்லை. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது காலியான மைப்பேனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரொப்பலர் மாதிரி தேவை. ஸோ அதை நம்ம ஐஸ்டிக்கில் செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். ஸோ கடையிலையும் விற்கிறாங்க. ஒரு ப்ரொப்பலர் பார்த்தீங்கன்னா 5 ரூபா தான். ஸோ அந்த மாதிரி ப்ரொப்பலர் இல்லைனா ஸோ நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட போட்டுங்கிறேன் 90s கிட்ஸ் ஹெலிகாப்டர் எப்படி செய்யறதுன்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோ ஒன்றும் பார்க்கலாம், கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துங்கிறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கஷ்டம்லாம் இல்லை. ஸோ ஒரு மெழுகுவர்த்தி பற்ற வச்சுக்கோங்க. அந்த மெழுகுவர்த்தியில் ஐஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வச்சு சென்டரை மார்க் பண்ணிட்டு ஸோ லைட்டாக ஹீட் பண்ணி பார்த்தீங்கன்னா முறுக்கிக்கோங்க. முறுக்கினீங்கன்னா ஸோ ப்ரொப்பலர் மாதிரி வந்துடும். ஸோ ரொம்பலாம் ஹீட் பண்ணக்கூடாது, லைட்டாக பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி முறுக்கிக்கணும். ஸோ அந்த முறுக்கின ஸ்டேஜுக்கு வந்துட்டு வாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துடலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 ஆப்போசிட் எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவி எடுத்துக்கணும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொப்பலர் ரெடி ஆயிரும். ஸோ நம்ம ப்ரொப்பலர் ரெடி பண்ணிட்டு வாட்டி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கட்டு கம்பி தேவை. ஸோ அந்த கட்டு கம்பி எண்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கி மாதிரி ஒரு இது இருக்கணும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 லப்பர் பேண்டு தேவை. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 லப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு லப்பர் பேண்டும் பார்த்தீங்கன்னா முடிச்சு போட்டு எடுக்கணும். நான் எப்படி முடிச்சு போட்டுக்கணும் அதே மாதிரி நீங்களும் முடிச்சு போட்டுக்கோங்க. ஸோ தெரியலனா வீடியோ பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு சொல்லி. ஒரு லப்பர் பேண்டை இன்னொரு லப்பர் பேண்டை கூட பின்னி எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ எப்படின்னு தெரியலனா வீடியோ பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ரொம்பலாம் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. ஸோ ஒரு லப்பர் பேண்டை இன்னொரு லப்பர் பேண்டோட லைட்டாக பார்த்தீங்கன்னா முறுக்கி விடுற மாதிரி தான் வரும். அண்ட் அது பண்ணிவிட்டு வெட்டி நம்ம லப்பர் பேண்டை இது பண்ண பார்த்தீங்கன்னா ஸோ அந்த லப்பர் பேண்டோட ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நூல் கட்டணும். ஸோ எந்த நூலாக இருந்தாலும் ஓகே. ஸோ கொஞ்சம் மெலிசாக்கிற நூலாக கட்டிக்கோங்க. ஸோ இந்த நூல் எதுக்கு தெரியுமா? ஸோ நம்ம கட்டுறது பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். ஸோ ஒரு எண்டில் பார்த்திங்கன்னா நூலும் இன்னொரு எண்டில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கட்டு கம்பியும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நூல் கட்டி எடுத்துக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா நம்ம லப்பர் பேண்டோட 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா நம்ம நூல் கட்டி எடுத்துக்கிட்டோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா கட்டு கம்பியில் கட்டிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த நூல் எடுத்து பேக் சைட்லேருந்து அதாவது பாட்டம்லேருந்து டாப்புக்கு விட்டு எடுத்துக்கலாம். ஸோ அந்த விட்டு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா லைட்டை நம்ம இழுத்தோம்னா அதாவது அந்த கட்டுக்கம்பி இதில் ஸோ கட்டுக்கம்பி பார்த்திங்கன்னா டாப்பில் வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நூல் கட்டுறது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துக்கிட்டோம். கட்டுக்கம்பி பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்குது. ஸோ நம்ம கட்டுக்கம்பி வெளியே எடுத்துகிட்டு வாட்டி அந்த நூலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்து விட்டு அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்டிக்கில் ப்ரொப்பலர் செஞ்சோம் பார்த்திங்களா. ஸோ அந்த ப்ரொப்பலரை எடுத்துகிட்டு நம்ம இதோட அந்த கட்டுக்கம்பியோட ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓகேவா? நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டு அண்ட் அதை பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிவிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நிற்க மாட்டேங்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா ஃபெவிகால் அந்த மாதிரி குளூகன் ஸோ எது இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ ஃபெவிக்விக் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபெவிகாலே போதுமானது தான். ஸோ அந்த ஃபெவிகாலே பார்த்தீங்கன்னா நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அப்படியே ஒட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, காஞ்சி போயிடும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெவிகாலை ஒட்டி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் ஆச்சு. ஸோ நல்லா காஞ்சிருச்சு. ஸோ நல்லா டைட்டாகவே பிடிச்சினுக்குது. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் சைடு அந்த மூடிக்குது பார்த்தீங்களா பேக் சைடு கேப்பை. ஸோ அதை எடுத்துகிட்டு அதை பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி கட்டி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா நூல். ஸோ அதாவது அந்த பேக் சைடு மூடியில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ கம்பி ஹீட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை சால்ட்ரிங் மிஷின் தான் சால்ட்ரிங் மிஷின் வச்சும் போட்டுக்கலாம். ஸோ அந்த லப்பர் பேண்டில் நம்ம ஒரு பேக் சைடு த்ரெட்டு கட்டணும் பார்த்திங்களா. ஸோ அந்த த்ரெட்டை எடுத்து இந்த மூடிகளை விட்டுக்கலாம். ஸோ அந்த மூடிகளை விட்டுட்டு ஸோ நம்ம இழுத்துக்கணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ பண்ணுறேன் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு நம்ம மூடி வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு அன்க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன பீஸ் கட்டு கம்பி தேவை இப்போயும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் கட்டு கம்பி எடுத்துக்கோங்க. கட்டு கம்பி எடுத்துகிட்டு அந்த லப்பர் பேண்டை லைட்டாக வெளியிழுத்து ஸோ அந்த இது லப்பர் பேண்டு பார்த்திங்கன்னா உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக ஸோ அந்த கட்டு கம்பியை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா தடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது. ஓகேவா? ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ தடுத்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ரொம்பலாம் தடுத்துக்க தேவையில்ல. ஸோ அந்த 2வது லப்பர் பேண்டு இதில் ஸோ அந்த 2வது லப்பர் பேண்டில் பார்த்திங்கன்னா தடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ லப்பர் பேண்டோட சைஸை பொறுத்து தான். ஸோ பெரிய லப்பர் பேண்டாக இருந்தால் 2 வச்சா போதும். சின்ன லப்பர் பேண்டாக இருந்தால் 3 வைக்கலாம். அண்ட் லப்பர் பேண்டை வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஸோ அந்த இதெல்லாம் கட்டு கம்பிலாம் வச்சுட்டு வெட்டி நீங்கள் ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஸோ ரொட்டேட் ஆகுதான்னு சொல்லி. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராகவே ரொட்டேட் ஆகுது. ஸோ நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ நம்மளுக்கு அந்த பின்னாடி இது பார்த்திங்கன்னா த்ரெட்டு. ஸோ அது இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் அதில் பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளைனை பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ்லாம் போட்டுங்கிறேன். ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா பேப்பர்லாம் கொஞ்சம் ஒட்டி வச்சுன்னுக்கிறேன். ஸோ ப்ளைன் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி பார்க்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கிட்டோம். ஸோ பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குது. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம இதை டெஸ்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு வேலை மிச்சிருக்குது. ஸோ இதையும் நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் இப்போ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கரெக்டாக மேமஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இது போல் இன்ட்ரெஸ்டிங் மற்றும் எக்ஸைட்டிங்கான வீடியோ உங்களுக்கு வேணுமா மறக்காமல் அவளோட மேக்கிங் தான் நினச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டாட்டா பை பை, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.